அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, 12 ராசிகளில் ஏதோ ஒரு காலத்தில் கோச்சார கிரக நிலைகளின் அடிப்படையில் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் சில ராசிகளுக்கு மட்டும் கிடைக்கும். அந்த வகையில் தற்பொழுது நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு சொன்னால் ஒரு ராசி தான். 12 ராசியில் ஒரு ராசி தான் குறிக்கும். அது எது அப்படின்னு சொன்னால் கன்னிகா ராசி. இப்பொழுது குரு பகவான் 11ஆம் இடத்தில் விட்டிருக்கிறார். கன்னிகா ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் விட்டிருக்கிறார். இந்த கன்னிகா ராசி நண்பர்களுடைய ஜென்ம ஜாதகங்களில் கிரக நிலைகள் மற்றும் தசாபுத்திகள் எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த குரு இன்னொரு 11 மாசத்துக்கு கடகராசியில் விட்டிருப்பார். இந்த குரு 11 மாதம் கடகராசியில் வீட்டிருக்க காலகட்டங்களில் இவர்கள் நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிற காலகட்டம் எது? இவர்கள் ஏதாவது பிரார்த்தனை வைத்தாலோ அல்லது இவர் ஏதாவது நினைத்து கொண்டு வழிபட்டாலோ அந்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம கன்னிகா ராசிக்கு ஏன் விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே விருப்பத்தை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். கன்னிகா ராசிக்கு பாதகஸ்தானம்னு சொன்னாலும், பாதகஸ்தானங்கிறது ஜென்ம ஜாதக அடிப்படையில தான் பாதகஸ்தானமா வரும், கோச்சாரத்துல வராது. கோச்சாரத்துல பாதகஸ்தானத்தை எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ கன்னிகா ராசிக்கு 7ஆம் அதிபதி, அதாவது விருப்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொன்னாக்க மீனராசி. இந்த மீனராசியுடைய அதிபதி குரு. இப்போ இந்த கன்னிகா ராசிக்கு விருப்பத்தை குறிக்கக்கூடிய விருப்பம் 7ங்கிறது விருப்பம் தான். விருப்பம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி எங்க இருக்கார், 7ஆம் இட தொடர்பு என்னங்கிறத வச்சுதான் நம்ம விருப்பம் நிறைவேறும் அல்லது நிறைவேறாதுன்னு சொல்லலாம். இப்ப கன்னிகா ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு 11ஆம் இடத்தில் விட்டிருக்கிறார். ஒருவருடைய விருப்பங்கள் 7 அப்படின்னு சொன்னா, விருப்பங்கள் நிறைவேறுவது அப்படிங்கிறது 11. விருப்பங்கள் நிறைவேறுவது அப்படிங்கிறது 11. இப்ப 11ஆம் இடத்தில் குரு பகவான் வீட்டிலிருந்து கன்னிகா ராசிக்காரர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஆனா இதுக்கு ஒரு காலகட்டங்கள் இருக்கு. நம்ம பிரார்த்தனை வைக்கணும். எப்படிதான் இருந்தாலும் நம்ம விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொன்னாலும், நம்ம அதுக்கு ஒரு சில முயற்சிகள் அல்லது நம்ம ஏதோ ஒரு சேனலை ஓப்பன் பண்ணாதானே ஏதாவது ஒரு நியூஸ்னா அந்த நியூஸ் சேனலை நம்ம கேட்ச் பண்ண முடியும். அது மாதிரி நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறணும் அல்லது நம்ம விருப்பங்கள் என்ன அப்படின்னு தெரிவிக்கணும். அது மாதிரியான காலகட்டங்கள் எப்பன்னு கணிச்சு அதை பண்ணணும். அப்போ எந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இந்த கன்னிகா ராசிக்காரர்கள் பிரார்த்தனை வைத்தால் அவர்கள் நினைத்தது நிறைவேறும்? இதை நான் நடைமுறையில நல்லா பார்க்கலாம். நினைத்தது நிறைவேறுகிறதா இல்லையாங்கிறத நடைமுறையில தான் பார்க்கணும். அதாவது இந்த 11 மாதங்கள் குரு கடகத்தில் வீட்டிருக்கும் காலகட்டங்களில் குருவுடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்கள் எந்த காலகட்டங்களில் வருகிறதோ, இந்த 3 நட்சத்திரங்கள் எந்த காலகட்டங்களில் வருகிறதோ, எந்த நாள்ல வருதோ, அது எந்த நாளா இருந்தாலும் சரி, அஷ்டமியா இருந்தாலும் சரி அல்லது பிரதமையா இருந்தாலும் சரி, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்ப இந்த காலகட்டங்களில், அதாவது இந்த குருவுடைய நட்சத்திரம் எந்த காலகட்டங்கள்லாம் வருதோ அந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்களுடைய பிரார்த்தனைய, வீட்டுல இருக்கீங்க, நீங்க கோயிலுக்கு போக மாட்டீங்க, கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, நீங்க வீட்டு தெய்வத்துக்கிட்டே வழிபட்டு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கொண்டு அந்த பேப்பர்ல உங்களோட விருப்பத்தை 108 தடவை எழுதுனா இந்த காலகட்டங்கள்ல நிறைவேறும். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள்ட்ட வழிபட்டுக்கலாம், அல்லது உங்களுடைய சித்தர் வழிபாடு இருந்தால் அங்க வழிபட்டுக்கலாம். பிற மதத்தவராக இருந்தாலும் அவர்கள் அவரவர் வழிபாட்டு முறைகளை பிரார்த்தனைகளை வைக்கலாம். இந்த காலகட்டத்துல பிரார்த்தனை என்ன வச்சீங்கன்னாலும் அது கண்டிப்பா நிறைவேறும். அதாவது நல்லா கேட்டுங்க, கோச்சாரத்துக்கு ஒரு 20% பவர் இருக்கு. ஒரு 10லேருந்து 20, அதாவது குரு சனி இந்த கோச்சார கிரகங்களுக்கு கண்டிப்பா ஒரு 20% நம்முடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைப்பதற்கான அந்த தாக்கத்தை, நம்மளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான அதிகாரம் உண்டு. இந்த 20% உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும், நீங்க நினைச்சது நிறைவேறும் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல ஓரளவு ஜாதகமான சூழ்நிலை தசாபுத்திகள் நடந்தா கண்டிப்பா 100% நிறைவேறும். அதனால இந்த காலகட்டங்கள்ல நீங்க பிரார்த்தனை வைங்க. பிரார்த்தனை வச்சீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும். நல்லா கேட்டுக்கணும். அதாவது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் எந்த நாட்களில் வருகிறதோ
அந்த நாட்களில் கோவிலுக்கு சென்றோ அல்லது தங்களுடைய இஷ்ட தெய்வத்திடமோ ஏதோ நல்ல மனநிலையில வேண்டணும், அவ்வளவுதான். அப்ப வழிபட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காரியங்கள் நிறைவேறும். 100% நிறைவேறும். இது நிறைவேறியதை நீங்க உணர்ந்த பிறகு நீங்களாகவே அதிகமான ஈடுபாட்டோடு பிரார்த்தனைகள் வைப்பீர்கள். இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நீங்க உணர்ந்த பிறகு அப்புறம் நீங்களாவே ஆர்வம் எடுத்து இதை செய்வீங்க. நன்றி, வணக்கம்.